ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் என்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்லேருந்து தியரிஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம நிறைய என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் யூனிட்டோட டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாபிக்ஸுக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி தியரிஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த டாபிக் என்னது, மாரல் ஆட்டோனாமி. ஸோ இந்த மாரல் ஆட்டோனாமி மாரல் டெவலப்மெண்ட் கூட ரொம்பவே ஒரு சைக்காலஜிக்கலாக ரொம்பவே ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ மாரல் ஆட்டோனாமினா என்னது, சுயமாக திங்க் பண்ணி முடிவெடுக்கிறது, அப்படி தானா? ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு 2 தியரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தரோட தியரியை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த கான்செப்ட் ஆஃப் மாரல் ஆட்டோனாமி இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு த ஸ்டடி ஆஃப் psychology of moral development. The famous psychologist Lawrence Kohlberg and Gilligan have developed theories on moral development. These theories are based on the sorts of reasoning and motivation adopted by individuals with regard to moral questions. Okay va? So 2 சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சில விஷயங்களை ஆராய்ந்து தியரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தியரிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரீசனிங் அண்ட் மோட்டிவேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி லாரன்ஸ் கோல்பர்கோட தியரியை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே மாரல் டெவலப்மெண்ட் தியரிங்கிறனால தியரிஸ் ஆன் மாரல் டெவலப்மெண்ட். இப்போ கொஸ்டின் கேட்கும்போதே தியரிஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட்னா 2 பேரோடது வரும். ஒன்று லாரன்ஸ் கோல்பர்கோட தியரி, இன்னொன்று என்னது, கரோல் கிளிகனோட தியரி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் லாரன்ஸ் கோல்பர்கோட தியரியை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு கோல்பர்க், த பீப்புள் ப்ராக்ரஸ்ட் இன் தேர் மாரல் ரீசனிங் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ். His theory is based on the foundation that morality is a form of reasoning that develops in structural stages. The 3 levels of moral development suggested by Kohlberg are pre-conventional level, conventional level, post-conventional level. ஸோ கோல்பர்க் அவருடைய தியரி படி பீப்புள் அவங்களுடைய மாரல் ரீசனிங் எது வழியாக அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகுதான், சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி அவர் ஒரு தியரியில் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அவரோட தியரி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரீசனிங்கை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? தட் மொராலிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரீசனிங். அதாவது நம்மக்கிட்ட மாரல் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட அது வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த 3 லெவல்ஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட்டு தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெவலோட நேம் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், செகண்ட் ஒன் கன்வென்ஷனல் லெவல், தேர்ட் ஒன் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸோ கோல்பர்க் அவரோட ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். த ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இஸ் based on the desire to derive benefits for oneself. அதாவது முதல் லெவலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாரல் டெவலப்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கலாம், ஒரு டிசைரை பேஸ் பண்ணி இருக்கான். ஓகேவா? அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், அப்படிதானா? ஸோ இப்போ அந்த ஆசையை நம்ம அடையிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக நம்ம முயற்சிக்கும் போது நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, மாரல் டெவலப்மெண்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு முதல் லெவலில். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் லெவல் இண்டிவிஜுவல் பிஹேவ் அக்கார்டிங் டு சோஷியலி அக்செப்டபிள் நார்ம்ஸ் விச் ஆர் டாட் மெயின்லி பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அதாவது இனிஷியல் லெவல்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஓகேவா? இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையே வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த விஷயத்தை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வளர்ந்துட்டே வருவாங்க, அப்படி தானே? அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, சோஷியலி அக்செப்டபிள் நார்ம்ஸ். அதாவது சமுதாயத்தில் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி கண்டிஷன்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மாரல் டெவலப்மெண்ட் எல்லாமே இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அட் திஸ் லெவல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் மெயின்லி பை தேர் interest to avoid punishment or by their desire to satisfy their own needs or by the external power exerted on them. ஸோ இந்த ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே எதை வச்சு மோட்டிவேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட
நீ இது வந்து பண்ணேன்னா நான் உனக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அது அதுக்காகவே என்ன பண்ணும், அந்த சாக்லேட்காகவே அந்த விஷயத்தை வந்து பண்ணும். ஸோ இப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணுறோம்ல. இப்படி தான் நமக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து நமக்கு என்ன பண்ணுது, அதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, அந்த மாரல் விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிக்குது. ஓகேவா, இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் லெவலில் நடக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து சரி நீ இதெல்லாம் எழுதி முடிச்சேன்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இது ஒரு கிஃப்ட்டு தருவேன், இல்லைனா வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், அது அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இனிஷியலாக மாரல் டெவலப்மெண்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் யங் சில்ட்ரன் அண்ட் சம் அடல்ட்ஸ் ஹூ ஆர் அனேபிள் டு ரீச் பியாண்ட் அ சர்டைன் லிமிட். ஸோ இதுதான் வந்து எல்லா சின்ன குழந்தைங்கக்கிட்டே வந்து முதல்ல டெவலப் ஆகக்கூடிய என்னது விஷயம். அதே மாதிரி சில அடல்ட்ஸ்டே வந்து அவங்க வந்து என்னது இந்த லெவலில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய மாரல் டெவலப்மெண்ட்டை. ஸோ அடுத்த லெவல் என்னது, கன்வென்ஷனல் லெவல். ஸோ கன்வென்ஷனல் லெவல்னு சொல்லும்பொழுது த மாரல் திங்கிங் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் டெட்டர்மைன்ட் பை த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தியர் ஃபேமிலி, கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட மாரல் பிஹேவியர் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது, அவங்க திங்கிங்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அவங்க என்ன, அவங்க ஃபேமிலியோட ஸ்டாண்டர்டு, அவங்க கம்யூனிட்டி, அவங்க சொசைட்டி இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலில் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே விவரம் தெரிஞ்ச ஒரு தனி மனிதனாகவே நல்லா யோசிக்கிற லெவலுக்கு நம்ம வந்துடுவோம்ல. அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சொசைட்டி, கம்யூனிட்டி இதுகளுடைய தாக்கம் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம திங்கிங்கும் எப்படி தான் இருக்கும், அது சார்ந்து தான் இருக்கும். ஸோ அட் திஸ் லெவல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை த டிசைர் டு ப்ளீஸ் அதர்ஸ் அண்ட் டு மீட் சோஷியல் யூனிட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வித்தவுட் பாதரிங் மச் அபவுட் தேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி மோட்டிவேட் பண்ணப்படுறாங்கன்னா அவங்களுடைய ஆசையை வச்சு இல்லை ஒரு கனவை வச்சு. அது வந்து நம்ம ஒரு சோஷியல் யூனிட், இப்போ சோஷியல் யூனிட்டுன்னா என்னது, குடும்பம், அதே மாதிரி நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் இருக்கும் அப்படி தான். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், மீட் பண்ணணும் அப்படின்னே சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், மாரல் திங்கிங்கை வந்து கொண்டு வரோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி செஞ்சால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. அந்த லெவல் வரும்போது அது என்னது, கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு கோல்பர்க் என்ன பண்ணுறாரு அவரோட தியரியில் சொல்கிறார். Thus, as per the second level, individuals give more importance to loyalty and close identification with others than their own self-interest. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுடைய ஓகேவா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, லாயல்ட்டி. ஸோ நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த லெவலில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த மாதிரி எண்ணங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீனேஜாக இருக்க இந்த ஏஜ் என்னது, ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லெவல் என்னது, இந்த கன்வென்ஷனல் லெவல். ஸோ மெனி ஸ்டடீஸ் ஆஃப் கோல்பர்க் ரிவீல் தட் மோஸ்ட் அடல்ட்ஸ் ஆர் லிவிங் அட் திஸ் லெவல் ஒன்லி. ஸோ கோல்பர்கோட நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா நிறைய அடல்ட்ஸ் வந்து இந்த லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்கிறார். அதாவது சொசைட்டி வந்து என்ன சொல்லுது அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். த செகண்ட் லெவல் ஆஃப் மாரல் திங்கிங் இஸ் ஃபவுண்ட் இன் சொசைட்டி ஜென்ரலி. That's why it is named as conventional level of moral development. இதுக்கு ஏன் conventional level of moral development நேம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த செகண்ட் லெவலில் வந்து மாரல் திங்கிங் ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணியிருக்கு, சொசைட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இது என்னது கன்வென்ஷனல் லெவல் ஆஃப் திங்கிங். ஸோ அடுத்தது பாருங்கள் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸோ போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வெக்ஷன்ஸால் மோட்டிவேட் ஆகிறாங்க. ஓகேவா, நாட் பை செல்ஃபிஷ் நீட்ஸ் ஆர் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் சொசைட்டி. இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலுக்கும் அடுத்த லெவல். அதாவது இங்கே வந்து சொசைட்டியோட ப்ரெஷரெல்லாம் வந்து என்னது அந்த இண்டிவிஜுவல் வந்து பாதிக்காது. அந்த இண்டிவிஜுவலை என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்விக்ஷன்ஸ்னால என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வழி நடத்தப்படுறாங்க. ஓகேவா, ஒரு நல்ல கொள்கைகள் இந்த மாதிரிலாம் வச்சுக்குவாங்க. அவங்க வந்து என்னது போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலுக்குள்ளே வராங்க. ஸோ அக்கார்டிங் டு கோல்பர்க் தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆட்டோனாமஸ். கோல்பர்க் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் எப்படி சொல்கிறாரு, ஆட்டோனாமஸ்ன்னு சொல்கிறாரு. பிகாஸ் தே திங்க் ஃபார்
or by themselves, and also they do not believe that customs are always right. அதாவது இந்த லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களே என்ன பண்ணிக்காங்க, திங்க் பண்ணிக்கிறாங்க, அவங்களாவே திங்க் பண்ணி அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டுன்னு கிடையாது, அப்படி தானே. ஸோ அப்போ அவங்க வந்து எப்போவும் அந்த கஸ்டம்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, அப்படிங்கிறது யார், இந்த லெவலில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். The people at this level want to live by general principles that are universally applied to all people. They always desire to maintain their moral integrity, self-respect and the respect of other autonomous individuals. அதாவது இவங்க வந்து சுயமாக முடிவெடுக்காங்க, அப்படி தானே. அப்போ வந்து அவங்க ஜென்ரலான பிரின்சிபிள்ஸுக்கு வந்து அப்படியே ஜென்ரல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னது இந்த கேட்டகரி பீப்புள். ஓகே, அதாவது மாரல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க எப்போவுமே வந்து நினைப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ கோல்பர்க் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நிறைய பேர் வந்து இந்த லெவலை வந்து ரீச்சே பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது என்னது கோல்பர்கோட கருத்து. ஓகேவா, கோல்பர்க் ஃபெல்ட் தட் த மெஜாரிட்டி ஆஃப் அடல்ட்ஸ் டு நாட் ரீச் த போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா இந்த போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் இருக்கவங்க வந்து அதிகப்படியான மாரல் டெவலப்மெண்ட் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதும் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த லெவலுக்கு அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது என்னது கோல்பர்கோட பாயிண்ட். ஓகே, ஸோ அதான் வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்சோ கோல்பர்க் பிலீவ் தட் இண்டிவிஜுவல்ஸ் குட் ப்ராக்ரஸ் ஒன்லி த்ரோ ஸ்டேஜஸ் ஒன் பை ஒன். He also pointed out that the people at post-conventional level have more moral development and hence the more moral autonomy. ஓகேவா, அதாவது கோல்பர்க் என்ன சொல்கிறாரு, இண்டிவிஜுவல்ஸ் வந்து மாரல் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதாவது ஒன் பை ஒன்னாக தான் என்ன பண்ண முடியும், வளர்த்து கொண்டு வர முடியும். அதே நேரம் இந்த போஸ்ட் கன்வென்ஷன் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து என்னது அதிகப்படியான மாரல் டெவலப்மெண்ட் இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சுயமாக வந்து நல்லா திங்க் பண்ணி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது என்னது யாரோட கருத்து, லாரன்ஸ் கோல்பர்கோட கருத்து. ஸோ இப்போ வந்து 3 லெவலாக வந்து அவர் சொன்ன விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தாச்சு. இனி வந்து இந்த 3 லெவலுக்கான ஏஜ் குரூப், அதாவது என்ன ஏஜ் குரூப் பீப்புள் வந்து இந்த லெவலில் வருவாங்க, அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான மாரல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டேப்லர் காலமாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ப்ரீ கன்வென்ஷனல் பார்த்திங்கன்னா பர்த்லேருந்து ஒரு 9 இயர்ஸ் வரைக்கும் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ அதில் அவங்க வந்து என்ன மாதிரி மாரல் டெவலப்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும், செல்ஃப் சென்டர்ட் ஆட்டிடியூட், வில்லிங்னஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட், டிசைர் டு கெயின் ரிவார்ட். அதாவது சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 9 வயசு வரைக்கும் உள்ளவங்களை வந்து என்ன பண்ணுறாரு ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் கேட்டகரியில் கொண்டு வராரு. அதில் நமக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூட், அதாவது செல்ஃப் சென்டர்ட் ஆட்டிடியூட், நம்மளை பற்றி மட்டும் நம்ம நினைப்போம், அதே மாதிரி பனிஷ்மெண்ட் வரக்கூடாது, பனிஷ்மெண்ட்டு மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் மாரல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி டிசைர் டு கெயின் ரிவார்ட், நமக்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து என்னது தீவிரமாக இருக்கிறது. இதுதான் வந்து ப்ரீ கன்வென்ஷன் லெவல். அடுத்தது கன்வென்ஷன் லெவல் பாருங்கள். அப்போ வந்து அவர் என்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் இதில் கொண்டு வராரு, ஏஜ் 9 to 20 இயர்ஸ், அதான் நான் டீனேஜர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரான சைல்டிஷ் பிஹேவியர்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வருவோம்ல அந்த ஏஜ் சொல்கிறார். அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார் கன்வென்ஷனல் ரூல்ஸ் அண்ட் அத்தாரிட்டி, willingness to please or satisfy others, importance to loyalty and close identification with others. அதாவது இந்த டைமில் வந்து அவங்க என்ன மாதிரி மாரல் டெவலப்மெண்ட்லாம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதாவது கன்வென்ஷனல் ரூல்ஸ் அண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம், அதே மாதிரி நம்ம மற்றவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல அதிகமாக வில்லிங்னஸ் பண்ணுவோம், அதே மாதிரி லாயல்ட்டியாகவும் க்ளோஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் அதர்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த லெவல் என்னது போஸ்ட் கன்வென்ஷன் லெவல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே இந்த லெவல் இருக்க மாதிரி சொல்கிறாரு. ஆர் மேபி நெவர், சம்டைம்ஸ் வந்து இந்த லெவலை யாருமே ரீச் பண்ணாதவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க மாரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், திங்கிங் ஃபார் அண்ட் பை தெம்செல்ஸ், அக்ரீட் அப்பான் யூனிவர்சல் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ், பர்சனல் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இந்த லெவலில் வரும்போது அவங்களாவே பர்சனலாகவே நிறைய மாரல் ஸ்டாண்டர்ட்ஸோடு இருப்பாங்க, அதே மாதிரி யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, திங்கிங் அவங்களாவே திங்க் பண்ணி செயல்படுற அளவுக்கு ஒரு நல்லா வந்து என்னது மாரல் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதான் வந்து கோல்பர்க் லெவல் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட்டை சிம்பிளாக வந்து நம்ம டேப்லர் ஃபார்மில் சொல்லியாச்சு. ஸோ இனி வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த தியரியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் வந்து என்னெல்லான்னு பார்க்கலாம்.
So drawbacks of Kohlberg's theory. There are certain drawbacks in applying the Kohlberg theory to practical situations. அதாவது ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷனில் கோல்பர்க் தியரியை அப்ளை பண்ணுறதுல சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னெல்லான்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஹவு டு ஜட்ஜ் வெதர் அன் இண்டிவிஜுவல் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் லெவல், வாட் ஆர் த க்ரைட்டீரியா. அதாவது அவரோட தியரியில் அவர் வந்து எதை மென்ஷன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கார், செகண்ட் லெவலில் இருக்கார், இல்லை தேர்ட் லெவலில் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான கண்டிஷன்ஸ் அல்லது அதுக்கான க்ரைட்டீரியா வந்து அவர் என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல. அப்படி தானா, அந்த இண்டிவிஜுவல் வந்து ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டான்னு ஏஜ் மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியாது. மேபி அந்த இண்டிவிஜுவல் வந்து ஹையர், அதாவது ஏஜ் வைஸில் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். பட் ஆனால் அவங்களோட பிஹேவியர்லாம் அந்த லெவலுக்கு இருக்காது. அப்போ அதுக்கான க்ரைட்டீரியா வந்து அவர் என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டார். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஸ்டேஜ் டு ஸ்பெசிஃபை மாரல் டெவலப்மெண்ட். How does one can say that the higher levels represent more advanced stage of moral maturity. அதாவது எப்படி வந்து ஒருத்தங்க வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இந்த மாதிரிலாம் அவர் சொல்லும்போது தேர்ட் லெவல் வந்து அதிகமாக மாரல் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி வந்து ஒருத்தரை வந்து சொன்னது சொல்ல முடியும். அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸாக்ட் ஸ்டேஜ் எது, எந்த ஸ்டேஜில் அவங்க அதிகப்படியான அதாவது மாரல் டெவலப்மெண்ட்டோடு இருப்பாங்க அப்படிங்கிறதும் அவர் என்ன பண்ணல, அவரோட தியரியில் மென்ஷன் பண்ணல. ஓகேவா. ஸோ அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு திஸ் தியரி ஒன்லி a few people reach the post convention level, hence this theory does not record the path of moral development that the majority of people follow. அதாவது அவரோட தியரியில் அவர் என்ன சொல்கிறாரு, போஸ்ட் கன்வென்ஷன் லெவலுக்கு வந்து கொஞ்சமான பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ரீச் பண்ணுறாங்க. அதனால அவரோட தியரி படி பார்த்தா அதிகமான பீப்புள் ஃபாலோ பண்ணுற அந்த மாரல் டெவலப்மெண்ட் பார்த்த பற்றி அவர் என்ன பண்ணல, சொல்லலை. அப்படிங்கிறது தான் எனது தேர்டு ட்ராபேக்காக வந்து வைக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இவரோட தியரி வந்து ஏஜ் வைஸில் வந்து என்ன பண்ணுறாரு, இது வந்து இந்த ஏஜில் இருந்தால் அவங்க இந்த லெவலில் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அதுக்கான கண்டிஷன்ஸோ க்ரைட்டீரியாவோ வந்து அவர் என்ன பண்ணுறல, மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து எனது இந்த தியரியோட ட்ராபேக்காக இருக்குது. ஓகே. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கரோல் கில்லிகனோட தியரியை வந்து பார்க்கலாம் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.